நல்ல சகனம் மணி அடிக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் உங்கள் நண்பன் முறுக்கு மீசை கலைஞன். இப்போ ஒரு காணொலி வரப்போகுது. இது ஒரு விழிப்புணர்வு காணொலி. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஹலோ, மோனிஷ் அம்மாவை பேசுறீங்க? ஆமா, என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க பையன் என்கிட்ட தான் இருக்கான். 28,000 ரூபாய் தந்து குத்துட்டு கூட்டிட்டு போங்க. யார் ராணி? பணத்துக்காக என் பிள்ளைய பிடிச்சி வச்சுக்கிட்டு பிளாக்மெயிலா பண்ற? இரு, இப்பயே போலீஸ்க்கு கால் பண்றேன். அம்மா தாயே, கொஞ்சம் விட்டு இருந்தா போலீஸே உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்னம்மா, பையனுக்கு 11 வயசு ஆகுது, சரியா கால் கூட எட்டல, அதுக்குள்ள அவங்ககிட்ட வண்டி கொடுத்து அமைச்சிருக்கீங்க. பிடிச்சி வைக்காம என்ன பாராட்டவா செய்வாங்க? ஏதோ நான்ன்றதுனால கூப்பிட்டு சொல்றேன். சாரி சார், அவசரம், பக்கத்துல தானே, நான் தான் சார் போயிட்டு வர சொன்னேன். மா, நீங்க சொல்றது இருக்கட்டும், அரசாங்கம் என்ன சொல்லிருக்குன்னு சொல்றேன் கேளுங்க. ஜூன் 1, 2024 இருந்து ஒரு புது சட்டம் அமலுக்கு வந்திருக்கு. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வாகனம் ஓட்டி பிடிபட்டா அவங்க வாகனத்தோட ஆர்சி புக்கை ரத்து செஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம பிடிப்பட்ட மைனர் பசங்களுக்கு 25,000 ரூபாய் அபராதமோ, அவங்களுக்கு 25 வயசு ஆகுற வரைக்கும் ஓட்டுநர் உரிமம், அதாவது லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. என்ன புரிஞ்சுதாமா? சாரி சார், சாரி சார், எனக்கு இந்த சட்டம் வந்ததே தெரியாது. நீங்க சொல்லி தான் சார் தெரியும். இனிமே இந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். என்னமா நீங்க சட்டம் வந்த தெரியல, சட்டப்பட்டம் தெரியலன்ட்டு ஏதோ சொந்தக்காரங்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்க பையன் மாத்தூர் பார்க்கிட்டு தான் இருக்கா, உடனே வந்து கூட்டிட்டு போங்க. இதோ உடனே வரேன் சார். சரி சரிம்மா, நான் இப்ப சொன்ன விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா பண்றேன் சார். இப்போ நான் சொன்ன மெசேஜை நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சாலை விதிகளை கடைபிடிப்போம், சட்டத்தை பின்பற்றுவோம்.